உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்கமறியல். தேசபந்துவின் வீட்டில் மறைந்து கிடந்த மர்மம், நாடாளுமன்றில் அம்பலமான தகவல். சர்ச்சைக்குரிய யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்தி தப்பியோடிய நபர். கொழும்பு ரட்னபுரி பிரதான வீதியில் ஆறாக ஓடிய பியர். மற்றொரு விமான விபத்து, 12 பேர் உயிரிழப்பு, உயிர் பிழைத்த 5. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்து முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாளை வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமறைவாகியிருந்த போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று மாத்தறை நீதிவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பெலேனி பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு முன்பாக 2023 டிசம்பர் 31 இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் அவர் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக கடந்த பிப்ரவரி 27 மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இதேவேளை குறித்த வழக்கு நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோனின் வீட்டிலிருந்து 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றில் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டார். இதன்போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்து பாதுகாப்பு துறையில் சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதிமன்றில் சரணடைந்ததாகவும் கூறினார். நேற்று குற்றப்புலனாய்வுத்துறையை சேர்ந்த ஒரு குழு கோகந்திர பகுதியில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் கூறினார். அங்கு 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் 214 மதுபான போத்தல்கள் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டில் இருந்த 2 நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் விஜயபால சுட்டிக்காட்டினார். இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றில் விளக்கினார். எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனின் மனைவி அதிர்கிரிய போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கோகந்திரவின் கிழக்கு பகுதியில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை சோதனை அறிக்கை இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் குழு சோதனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் 2/4/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாக நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த யூடியூபர் தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9 பண்டத்தரப்பு பகுதிக்கு சென்ற வேளை செல்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் கடந்த 10/3/2025 அன்று அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தினர். இதன்போது குறித்த யூடியூபரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 2/4/2025 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தெல்லிப்பளையில் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. இதன்படி தெல்லிப்பளை போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றனர். இதன்போது சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது தாக்குதல் நடாத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை தேடி தெல்லிப்பளை போலீசார் வலை வீசி வருகின்றனர். கொழும்பு ரட்னபுரி பிரதான வீதியில் பியர் கொள்கலன் ஒன்று விபத்திற்குள்ளானதை அடுத்து வீதி முழுவதும் உடைந்த கண்ணாடி போத்தல்களால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். இந்த விபத்தால் எகலியக்குடு மின்னான பகுதியில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அங்கிருந்த பொதுமக்கள் வீதியில் கிடந்து உடையாத பியர் போத்தல்களை எடுத்து செல்வதையும் அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய அமெரிக்காவின் ஹெண்டுராஸில் விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமான விபத்தில் 5 பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவர் இன்னும் காணவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமான விபத்தில் பிரபல இசைக்கலைஞர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஹெண்டுராஸ் நாட்டில் உள்ள ரோவாடா என்ற தீவிலிருந்து லான்சா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று 17 பயணிகளுடன் திங்கட்கிழமை இரவு புறப்பட்டு லாசிபா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கடலுக்கு மேலே செல்லும் போது நிலை தவறிய விமானம் கடலில் விழுந்தது. இதை பார்த்து அந்த பகுதி மீனவர்கள் உடனடியாக விமானம் விழுந்த இடத்திற்கு சென்று ஒரு சிலரை மீட்டனர். இந்த விபத்தில் பிரபல இசைக்கலைஞரான அரேலியா மார்டினேஸ் வாஜேவும் உயிரிழந்தார். விமானம் முழு உயரத்தை எட்ட முடியாமல் விபத்தில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த விமான விபத்து பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்கமறியல். தேசபந்துவின் வீட்டில் மறைந்து கிடந்த மர்மம் நாடாளுமன்றில் அம்பலமான தகவல். சர்ச்சைக்குரிய யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்தி தப்பியோடிய நபர். கொழும்பு ரட்னபுரி பிரதான வீதியில் ஆறாக ஓடிய பியர். மற்றொரு விமான விபத்து, 12 பேர் உயிரிழப்பு, உயிர் பிழைத்த 5. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.